வணக்கம். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் கோயம்புத்தூர். அதுல ஊரகம் மற்றும் நகர்ப்புறம் 2 பணியாளர்களும் இருக்கும். நாங்க 2013 எங்களை தேர்வு பண்ணாங்க. அதுல இருந்து 2019 வரைக்கும் நாங்க கள ஒருங்கிணைப்பாளர்களா வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் BMBC சமுதாய ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. நாங்க முழுக்க நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதிகளில் மகளிர்களுக்கு தேவையான மகளிர் சுய உதவி குழுக்கள் மட்டும் இல்லாம அதர் துறைகளோட இணைஞ்சு எடுக்கிற அனைத்து கணக்கெடுப்புகளுக்கும் நாங்க தான் ஆள்கள் கொடுக்குறோம். ஆனா கணக்கெடுப்புகள் கொடுத்தாலும் சரியான முறையில அவங்களுக்கு ஊதியமும் கிடைக்கிறது இல்ல. இப்ப நாங்க காலையில 6 மணிக்கு CM பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆப்களை ஒர்க் பண்றோம். எந்த ஆப்கள் காலையில நாங்க ஒர்க் பண்ணாலும் சர்வர் இஷ்யூ டவுனுங்கிறனால நைட்ல அன்டைம்ல தான் ஒர்க் பண்ண சொல்றாங்க. அப்பவும் நாங்க எங்களோட ஒர்க்கை கரெக்ட் டைம்ல நாங்க முடிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் அதுக்கான எங்களுக்கு ஊதிய உயர்வோ அந்த பணிக்கான ஒரு பாதுகாப்போ எதுவுமே கிடையாது. நாங்க எல்லாருமே லேடிஸ் தான் இருக்கோம் மேக்சிமம். அதுவும் நாங்க கிராமப்புறத்துல இருந்து வரும்போது எங்களுக்கு மீட்டிங்ல இருந்து எல்லாமே 8 o'clock 9 o'clock தான் முடிக்கிறாங்க. அதுல நாங்க வீட்டுக்கு போய் சேரும்போது 11 மணி 12 மணி ஆயிடுது. இது மட்டும் இல்லாம மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்திக்கான கண்காட்சிகள் எல்லாம் வைக்கும் போது எங்களுக்கு டியூட்டி இருக்குது. அந்த டியூட்டி கூட நாங்க பொருட்படுத்தாம நாங்க பாக்குறோம். பட் அதுக்கான எங்களோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடையாது. அதுக்கான கோரிக்கைகள் தான் நாங்க இப்ப வச்சிருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் இயக்குநர்கிட்டையும் கொடுத்திருக்கோம். இதுல ஒரு 14 கோரிக்கைகள் வச்சிருக்கோம். கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும்னு கேட்டுக்கோம். எங்க பணியில பாதுகாப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஏன்னா நாங்க ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும்போது இரவுல போக வேண்டிய சூழ்நிலை வருது. மக்கள் இருக்கிற நேரம் அப்படிங்கும் போது கண்டிப்பா ஈவினிங் டைம்ல நாங்க ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. போற இடங்கள்ல நிறைய பாதுகாப்பு இல்லாம இருக்குது. திடீர்னு ஒரு ஆக்சிடென்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்துகள் இருக்கும் போது எங்களுக்கு குடும்பம் பாதிக்கப்படுது. இறப்புகள் நிறைய ஏற்பட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி திட்டம் எங்களுக்கு கொடுக்கணும். அதே நேரத்துல பணிக்காலங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் PF மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு பின்னாடி உள்ள காலங்கள்ல நாங்க அந்த பணத்தை நாங்க பயன்படுத்திக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். அதே நேரத்துல செய்யற வேலைக்கு தகுந்த ஊதியம் எங்களுக்கு இல்ல. BCS பொறுத்தளவு 12,000 BM பொறுத்தளவு 15,000 நாங்க வாங்கிட்டு இருக்கிறோம். COS பொறுத்தளவு 15,000 வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஊதியம் கண்டிப்பா எதுக்குமே எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. வண்டியோட போக்குவரத்து செலவு ஒவ்வொரு நாளும் நாங்க 200 ரூபாய்க்கு மேலதான் பெட்ரோல் அடிச்சு நாங்க வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. நார்மலா பஸ்ல போய் எல்லாம் எங்களோட ஒர்க் பார்க்கவே முடியாது. காலை உணவு திட்டத்தில இருந்து ஆரம்பிச்சா நாங்க இரவு வரைக்கும் நாங்க எங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோங்க. 12 மணி நேரம் நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறோங்க. அப்புறம் இது மட்டும் இல்லைங்க, மகளிர் குழு நாங்க ஃபார்ம் பண்றோம். அது இல்லாம அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா வேலைகள் இப்போ ஸ்டால் எல்லாம் போடுறாங்க. அதுக்கெல்லாம் எங்களைய எல்லா வேலையுமே நாங்க செஞ்சு கொடுக்கோம். எங்களோட பொறுப்பு நாங்க வேலைக்கு வந்துட்டோம், நாங்க செஞ்சு தரோங்க. எல்லா வேலையும் நாங்க செஞ்சுக்கிறோம். அந்த வேலைக்கான ஊதியத்தை மட்டும் எங்களுக்கு முதல்வர் ஐயா ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. எங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இதனால் முதல்வர் ஐயா எங்களுக்கு கருணை காட்டி ஊதிய உயர்வை தருமாறு தாழ்ந்த பணியுடன் அனைவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.